அடடா அடடடா. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட டிஷ்ஷு, 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு, கடைக்கெலாம் போனால் அதிகமாக ஆசைப்பட்டு சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப் எவ்வளோ செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10 பீஸ் 20 பீஸ்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ தெரியுமா டோனி? ஒரு 100? நோ, டபுள் 200 பீஸ் செய்ய போகிறாங்க. ஆமாங்க. ஏன்னா கருணையில் இருக்கிற குழந்தைங்க கொடுக்க போகிறோம். அங்கே வந்து ஒரு 50-60 பசங்க இருக்கிறாங்க. ஸோ ஆளுக்கு ஒரு 3 பீஸ் கொடுத்தா கூட நம்ம செய்கிற குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இது எந்த மெத்தடில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி செய்யலாம், ரொம்ப அதிகமாக இதெல்லாம் போடாமல் வீட்டில் இருக்கிற வச்சே செய்யலாம். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட் சைட்லாம் இருக்கிற ஷாப்லாம் லாலிபாப் போட்டு கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். இதுவே இன்னொரு மெத்தடும் இருக்குது, ரெஸ்டாரண்ட் சைடில். அது நெக்ஸ்ட் டைம் சொல்லி தரோம். இன்றைக்கி இந்த சிக்கன் லாலிபாப் யார் ஸ்பான்சர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, கலிய பெருமாள் நிவேதா, அவங்களுடைய குழந்தை சாத்விக் பர்த்டே. அதுக்காக வந்து அவங்க வந்து இந்த குழந்தைங்களை ஏதாவது செஞ்சு கொடுங்க ப்ரோ சொன்னாங்க. என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் லாலிபாப் பிடிக்காத குழந்தைங்க என்ன இருப்பாங்களா? ஸோ சிக்கன் லாலிபாப் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 பீஸ் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. 1 kgக்கான மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுபடி யூஸ் பண்ணுங்கள். கீழே வந்து நான் சப்டைட்டிலையும் போடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த சிக்கன் லாலிபாப் யார்கிட்ட கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருணை இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். வித் டொமேட்டோ கெச்சப்போட கொடுக்க போகிறோம். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். சரி வாங்க இப்போ லாலிபாப் எப்படி செய்யலான்றத. ஸோ 7 கிலோ லாலிபாப் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 20 கிராம். நம்ம 100 கிராம் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. அப்படியே மலைச்சாரல் மாதிரி. கரம் மசாலா 35 கிராம். சீரகத்தூள் 35 கிராம். காஷ்மீரி சில்லி பவுடர் 50 கிராம், 50 கிராம். ஒரு 4 லெமன் புழிஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வீட்டில் செய்யும்போது 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு அரைச்சிக்கோங்க. அதுலேருந்து 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம 7 கிலோவுக்கு எவ்வளோ அதை போட்டுக்கலாம். தயிர் 1 கிலோவுக்கு 25 ml ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சிக்கனை வந்து நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வச்சுருக்கோம். எதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன்னா, இது வந்து பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணோன்னா அது மேலேயே இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்பட்டால் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1 கிலோவுக்கு சும்மா 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கிலோவுக்கு 20 கிராம். ஒரு 7 கிலோ சிக்கன் ஒரு இதுக்குள்ளே டயர்டாகி போகுது வெயிலில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 4 hours ஓவர் நைட் கூட ஊற வைங்க. டைம் இல்லைனா மினிமம் 30 மினிட்ஸாக ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ எங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 4 hours ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து பொரிச்சு எடுக்கலாம். வாங்க. Later that same evening. ஸ்டோர் செட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா செஞ்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டிங்கன்னா லாலிபாப் மாதிரி அழகாக வரும் நம்ம போடுறது. ஒரு 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அழகாக எண்ணெய் காஞ்சது போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். சிம்மில் வச்சு பண்ணாதீங்க, ஹீட்டில் வச்சே பண்ணுங்க நல்லா ஃபுல் ஸ்பீட்லேயே. அருமையாக இது.
சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாங்க. போதும். போட்டு பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி செட்டு. நம்ம இவ்வளோ செட்டு போட்டு எப்படியும் ஒரு 10-15 பேட்ச் போட்டிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் பிரியவே இல்லைங்க, அவ்வளோ அழகாக வந்துருக்காங்க. இதே ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா பிரிஞ்சு எண்ணெய் ஃபுல்லாக இருக்கும். பாரு, பர்ஃபெக்டாக இருக்கு. அருமையாக 200 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. 200 பீஸ் இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே பண்ணவே இல்லைங்க. சிக்கன் லாலிபாப்லாம் 100 தாங்க அதிகபட்சம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தான் வந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக 200 பீஸ் செஞ்சுக்கிறோம். 200 எண்ணி பார்க்கலாமா? ஒன்றுங்க, வாங்க கேமரா வைக்கிறோம். இப்போ 200 பீஸ் நம்ம வந்து லாலிபாப் செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். சாப்பிட்றப்ப இந்த எல்லாத்தையுமே சாப்பிடணும் எண்ணம் வருது. பட் ஆனால் சாப்பிட முடியாது. இருந்தாலும் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம். வாசனை நல்லா தூக்குதுங்க. பாருங்கள் பீஸா பாருங்கள். லாலிபாப் வேணான்னு சொல்கிற ஆள் யாருன்னா இருக்காங்களா? இப்போ இருக்காங்க, கேமராமேன் இருக்கார். என்ன கேட்ட பிரதிவா? கோப்ரா கேட்டேன். இப்போதைக்கு கோப்ரா கேட்டேன். மலைப்பாம்பு மாதிரி இருக்கிற கோபுரம். ஆமாம்பா, ஏதோ ஒன்றுப்பா, ஏதோ பாவு. ஆஹா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட் வந்து வீட்டில் செஞ்சால் வராதுன்னுவாங்க. பட் இந்த வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன மெஷர்மெண்ட்டில் வந்து இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அதே மாதிரி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோட்டலில் எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் தான் கிடச்சிருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக டெண்டராக இருக்குது. நம்ம எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவும் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. லாலிபாப் சாப்பிடலான்னு கிட்ட எடுத்து போகிறேன். அந்த வாசனையே உள்ளார நம்ம செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு நேரம் போல தருது, பேசவே தோணல. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி செஞ்சுருப்போம். அந்த பிரியாணியை சுட சுட வச்சுக்கிட்டு இதையும் நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அடடா அடடா,
அடடடா. நமக்கும் இந்த டேஸ்ட்டு அவ்வளோ பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக பசங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவசியம் வீட்டில் ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருக்கிற ஆசைக்கு இப்போ பார்த்தோன்னா இது எல்லாத்தையுமே நானே சேலஞ்ச் வச்சு சாப்பிடலாம் போலுது. இப்போ இது எல்லாத்தையும் சாப்பிட்டா எவ்வளோ காசு தருவா? சேலஞ்ச் பண்ணுப்பா, சாப்பிடலாம் பேசாமல். சாப்பிடலாம், பசங்க இருக்காங்களே. செஞ்சு கொடுக்குறேன்னு இன்னைக்கு பசங்கிட்ட சொல்லி வாசனை நல்லா வேறு லெவலில் வருதுப்பா. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு 65 கடையை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குதுல்ல. அதில் ஒரு சிக்கன் எழுதுறாரு, நக்கி நக்கி சாப்பிட்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டோம். இப்போ டேஸ்ட்டும் பண்ணி சாப்பிட்டாச்சு. அடுத்து வாங்க பசங்களுக்கு போய் கொடுப்போம். நம்ம வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ் வாங்கியிருக்கிறோம். பசங்களும் ரெடியாக இருக்காங்க, வாங்க உள்ள போய் கொடுக்கலாம். நம்மளை பார்த்துட்டு அவங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தை பாருங்க. ஹாய், சிக்கன் சாப்பிடுமா? ஓகே. இன்னைக்கு வந்து சாத்விக் அப்படின்ற தம்பிக்கு வந்து பிறந்த நாள், சரியா? பர்த்டே எல்லாம் நம்ம விஷ் பண்ணலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சிக்கன் லாலிபாப், சரியா? உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? அப்படியே கடிச்சு சாப்பிடுறீங்களா? வந்து லாலிபாப்னா என்னது? சிக்கன் லாலிபாப். இது வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பிடலாமா? ரெடியா? சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனே அழுத்திடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். டிங் டிங்.